இன்னைக்கு கொள்கை கூட்டம், கட்டுப்பாடுள்ள கூட்டம், இந்த கூட்டம் தான் சான்றுன்னு திரு உதயநிதி சொன்னார்ல திருவண்ணாமலையில. சேலத்துல நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்கல்ல, இளைஞரணி மாநாடு. அங்க சீட்டு கட்டு விளையாடினதும் அதே கொள்கை கூட்டமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சேலம் இளைஞரணி மாநாடு எவ்வளவு எழுச்சியா நடைபெற்றது, எவ்வளவு ஒழுக்கமா நடைபெற்றது என்பது நாடறியும் அந்த ஊரறியும். திரு உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சீட்டு கட்டு ஆடிட்டு இருந்தது. அதே போல பிரியாணிக்கு சண்டை போட்டது திமுக கூட்டம். இதெல்லாம் இல்ல நடந்தது சார். இல்ல இந்த முறை இந்த முறை விஜய் கூட்டத்திற்கு பாருங்க, விஜய் கூட்டத்துல இப்படி எல்லாம் நடக்குது, ஆனா எங்க கூட்டத்துல இப்படி எல்லாம் நடக்கலன்னு நீங்க ஒரு மெசேஜ் கன்வே பண்றதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திருக்கீங்க. அதாவது விஜய் கூட்டம் மட்டும் கிடையாது, அதிமுக பொதுக்குழு, அவங்க பொதுக்குழு கூட்டம், கட்சியுடைய கூட்டம், அதுல பேரிகார்டு அடிச்சுன்னு உள்ள போறாங்க. கட்டுப்பாடு இல்லாமல் எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டம் நடத்துக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க கத்துக்கணும் எப்படி இளைஞர்கள் ஒழுக்கமா இருக்காங்க. இருவண்ண கொடி தான் எந்த அங்க எந்த கூட்டத்திலயும் இன்னொரு கட்சி கொடியை எங்க கட்சி தொண்டர்கள் தூக்கி பிடிச்சிட்டு அதை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பார்த்துட்டு தூக்கிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல கிடையாது. இருவண்ண கொடியை தாங்கி பிடித்தார்கள், தூக்கி பிடித்தார்கள். இருவண்ண கொடி தான் எங்களுக்கு முக்கியம். அதனால நீங்க மத்த கட்சியை பாருங்க, நீங்க மத்த கட்சியை கம்பேர் பண்றீங்க. நான் சொல்றேன் உங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டம், அதுல வேற கொடி எல்லாம் காட்ட முடியாது. சரிங்களா? இல்ல அப்படிலாம் இல்லன்னு சொல்றேன். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடக்குது. மக்கள் சந்திப்புன்னு போறவங்களோட கூட்டத்துல நடக்குது. அதை பார்த்து தான் கட்சி கொடியை கூட பார்த்து அவர் பெருமைப்பட மாட்டார். மத்த கட்சி கொடியை தூக்குனா பெருமைப்படக்கூடிய பொதுச் செயலாளர்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு கொள்கை கூட்டம் உருவாக்கி இருக்கு. இதுதான் உங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு என்னன்னா அந்த கூட்டம் நடந்து முடியுது, நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அந்த நாள் நைட்டு. சரி, அதை கூட விடுங்க, எங்களை பார்த்து நீங்க பைபிள்னே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எதுக்கு 3 பொறுப்பாளர் அறிவிக்கிறீங்க, அது ஒன்றிய அமைச்சர்கள் அறிவிக்கிறீங்க 3 பேரு. இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க அறிவிப்பீங்க. அப்ப எங்களை பார்த்து பயந்து போய்விட்டது பாஜக. காங்கிரஸ்ல பொறுப்பாளர்கள் அறிவிச்சாங்கல்ல, 6 பேர் கொண்ட குழு எல்லாம் போட்டாங்கல்ல, அப்ப யாரை பார்த்து பயந்தாங்க அவங்க? இது தேர்தல் காலத்துல எல்லாருக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கிறதும் குழு அமைக்கிறதும் இதெல்லாம். சார் மாதேஷ், தயவு கூர்ந்து இந்த நேரத்தை பாருங்க. எங்களுடைய கூட்டம் நடந்து முடிந்த ஒரு சில மணி நேரங்கள்ல நயினார் நாகேந்திரன் அங்க போய் சந்திக்கிறாரு. இல்ல அவர் ஏற்கனவே பிளான் பண்ணது. நீங்க எங்க கூட்டம் ஏற்கனவே பிளான் பண்ணி போட்டது. அதனால இவங்க பயந்து போய் அங்க சந்திக்கிறாங்க. அடுத்த நாள் 3 பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது திமுகவை எல்லாம், அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்து எங்களை பார்த்து ஜுரம் வந்துருச்சு திமுகன்றாரு, எங்களை பார்த்து இன்றைக்கு ஆடி போயிருக்குது. அதுவும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க கூட்டத்தை பார்த்து பயந்து நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு போயிட்டாரு, 3 பொறுப்பாளர் பிஜேபி போட்டுருச்சுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க பாருங்க. ஒரு கதையை சொல்றீங்கல்ல, கதை இல்லங்க.